ஹாய், நீ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா லாஜிக்கல் ரீசனிங்கில் சீரீஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? சீரீஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா இந்த மாதிரி தான் எக்ஸாமில் கொஷின்ஸ் இருக்கும். நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க, கொஷின் மார்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பேட்டர்னில் இங்கே என்ன நம்பர் வருது கடைசியாக அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஆல்ஃபபெட்ஸில் ஸோ அதே மாதிரி சேம் பேட்டர்ன் தான் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தோன்னா ஆல்ஃபபெட் ப்ளஸ் நம்பர்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இது என்னென்ன டைப் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். நம்பர்ஸ் மட்டும் இருக்கிறத நம்ம நியூமரிக் சீரீஸ் ஆர் நம்பர் சீரீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆல்ஃபபெட்ஸ் மட்டும் இருக்கிறத ஆல்ஃபபெட் சீரீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ கடைசியாக ஒன்று பார்த்தோம்ல, ஆல்ஃபபெட் ப்ளஸ் நம்பர், அது வந்து ஆல்ஃபா நியூமரிக் சீரீஸ் அப்படின்னு சொல்லுவோம். சீரீஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாவே இதில் வந்து கொஷின் டைப் வந்து ரொம்பவே கம்மி தான். வெறும் 3 டைப் தான். ஒன்று வாட் கம்ஸ் நெக்ஸ்ட். ஸோ நம்ம இங்கே பார்த்தோம்ல 5 லெட்டர் இருக்கும், இல்லை 5 நம்பர் இருக்கும், அதுக்கடுத்து கொஷின் மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த பேட்டர்னில் ஃபாலோ ஆகி என்ன நம்பர் வருது, இல்லை என்ன ஆல்ஃபபெட் வருது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து மிஸ்ஸிங் நம்பர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு வந்து நம்பர்ஸ் இருக்குது, நடுவில் ஒரு நம்பர் மட்டும் மிஸ் ஆகுது. இந்த பேட்டர்னில் இங்கே என்ன நம்பர் வரும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். கடைசி ஒன்று ஆட் ஒன் அவுட் ஆர் ராங் நம்பர். ஸோ உங்களுக்கு சீரீஸே கொடுத்துருவாங்க, ஃபுல்லாக கொடுத்துருவாங்க. அதில் ஏதோ ஒரு நம்பர் இல்லை ஏதோ ஒரு ஆல்ஃபபெட் தப்பானதாக இருக்கும், அந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணாததாக இருக்கும். அதை நம்ம கண்டுபிடிக்கணும். சீரீஸில் எக்ஸாமில் என்ன மாதிரி கொஷின்ஸ் வரும்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் அதில் என்ன டைப் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். ஸோ எந்த டைப் வந்தாலும் அதுக்கு நம்ம அப்ரோச் பண்ணுற மெத்தட் அப்படிங்கிறது ஒன்று தான். ஃபஸ்ட்டு ரிலேஷன். ஸோ ரிலேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, இந்த நம்பர் எடுத்துக்கிட்டோன்னா இந்த நம்பர்லேருந்து இந்த நம்பருக்கு என்ன ரிலேஷன் இருக்குது, இந்த நம்பர்லேருந்து இந்த நம்பருக்கு என்ன ரிலேஷன், அதே மாதிரி இந்த நம்பருக்கு என்ன ரிலேஷன் அப்படிங்கிறத ரிலேஷன் நம்ம பார்க்கணும். என்ன ரிலேஷன் அப்படிங்கிறத பார்த்துட்டு அது ஒரே பேட்டர்னில் ஃபாலோ ஆகியிருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இந்த சம் எடுத்துக்கிட்டோன்னா, இங்கே 5 இருக்குது, இங்கே 9 இருக்குது. ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் என்ன? 4. இங்கே 9, 13 டிஃப்ரென்ஸ் 4. இங்கே அதே மாதிரி 4. ஓகேவா? ஸோ இதோட ரிலேஷன் நம்ம பார்த்தோன்னா 4 வருது, இங்கேயும் 4 வருது, 4 வருது. ஸோ ஒரு பேட்டர்னை இங்கே இது ஃபாலோ பண்ணுது. ஸோ பேட்டர்ன் என்ன? எல்லாத்துலேயும் +4 பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே நம்ம பார்த்தோன்னா இந்த பேட்டர்ன் இந்த எல்லா நம்பருக்கும் ஃபாலோ ஆகுது. ஓகேவா? ஸோ நம்ம ரிலேஷன் கண்டுபிடிச்சாச்சு, பேட்டர்ன் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இந்த பேட்டர்ன் எல்லா நம்பருக்கும் எல்லா ஆல்ஃபபெட்டுக்கும் ஃபாலோ ஆகுதாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தோன்னா +4, 17 + 4 21. ஸோ இதுதான் என்னோட ஆன்சர். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நான் ரிலேஷன் கண்டுபிடிச்சேன், அது ரிலேஷனுக்கு அப்புறம் அந்த பேட்டர்ன் கரெக்டாக ஃபாலோ ஆகுதான்னு பார்த்தேன், அதுக்கப்புறம் அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டேன். அவ்வளோதான். ஸோ நம்ம இங்கே எடுத்துக்கிட்டோன்னா, இங்கே ரிலேஷன் அப்படிங்கிறது இதோட டிஃப்ரென்ஸ் பார்த்தோம். அடுத்து எடுத்துக்கிட்டோன்னா இங்கே CFIL இருக்குது. ஸோ ஆல்ஃபபெட் சீரீஸில் நம்ம பார்த்தோன்னா அந்த ரிலேஷன் அப்படிங்கிறது டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஓகேவா? ஸோ எவ்வளோ லெட்டர்ஸ் ஃபார்வேர்ட் ஆகி இருக்குது ஆர் பேக்வேர்டில் இருக்குது அப்படிங்கிறத மாதிரி இருக்கும். சில சம்மில் நம்ம வந்து ஸோ இதோட பொசிஷன் இருக்குல்ல, நம்ம கோடிங் அண்ட் டிகோடிங்கில் பார்த்தோம்ல, ஏலேருந்து Z வரைக்கும் நம்பர் கொடுத்துருப்போம் 1 2 3 போட்டு. ஸோ அந்த பொசிஷன் பேஸ் பண்ணி சில இதில் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இங்கே நம்ம எடுத்துக்கிட்டோன்னா CABCDEF ப்ளஸ் 3 பொசிஷன் ஃபார்வேர்ட் ஆகியிருக்கு. அதே மாதிரி எஃப்லேருந்து எடுத்துகிட்டோன்னா GHI +3. இங்கே ஸோ ஐலேருந்து பார்த்தோன்னா JKL +3. அப்போ இங்கே என்ன வரும்? +3 பண்ணோன்னா MNO. அப்போ என்னோட ஆன்சர் O வருது. ஸோ இங்கே நம்மளோட ரிலேஷனுங்கும் போது எல்லா நம்பரும் பக்கத்தில் இருக்கிற நம்பருக்கு +3 ஃபார்வேர்ட் ஆகியிருக்கு. ஸோ நமக்கு ரிலேஷன் தெரியும். பேட்டர்னுங்கிறது அந்த +3 3 ஆல்ஃபபெட் ஃபார்வேர்ட் ஆகுது. ஓகேவா? என்னோட ஆன்சர் O. ஸோ இதே மாதிரி தான் நம்ம எந்த டைப் எடுத்தாலும் சரி, நியூமரிக் சீரீஸ் எடுத்தாலும் சரி, ஆல்ஃபபெட் சீரீஸ் ஆனாலும் சரி, ஆல்ஃபா நியூமரிக் சீரீஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, நம்ம சால்வ் பண்ணுற மெத்தட் என்னமோ ஒன்று தான். ரிலேஷன் கண்டுபிடிக்கணும், பேட்டர்ன் கண்டுபிடிக்கணும், அந்த பேட்டர்ன் அந்த இருக்கிற எல்லா நம்பருக்கும் லெட்டருக்கும் மேட்ச் ஆகுதான்னு பார்க்கணும், பார்த்துட்டு சால்வ் பண்ணணும். ஸோ இப்போ சீரீஸில் என்னென்ன இருக்குது, அதில் என்னென்ன டைப் ஆஃப் கொஷின்ஸ் இருக்கும், அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது ஓவராலாக இப்போ பார்த்தாச்சு. இப்போ ஸ்பெசிஃபிக்காக நம்பர் சீரீஸ்னால் என்ன, ஆல்ஃபபெட் சீரீஸ்னால் என்ன, ஆல்ஃபா நியூமரிக் சீரீஸ்னால் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். நம்பர் சீரீஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அது ஒன்றும் இல்லை. ஓகே, ஒரே ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் இருக்க போது அது வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க, சப்ட்ராக்ஷன் பண்ணியிருப்பாங்க, மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், ஏதோ ஒரு பண்ணி ஒரு பேட்டர்னாக அதில் ஒழிச்சு வச்சுருப்பாங்க. ஓகேவா? அந்த பேட்டர்னை நம்ம கண்டுபிடிச்சி அதை நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ இந்த நம்பர் சீரீஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இதில் வாட் கம்ஸ் நெக்ஸ்ட், அதுக்கடுத்து மிஸ்ஸிங் நம்பர், அதுக்கப்புறம் ஆட் ஒன் அவுட் ஆர் ராங் நம்பர். ஸோ இந்த 3 டைப் ஆஃப் சம்ஸ் தான் வரும். ஸோ இதில் வந்து நமக்கு சீக்வன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்களே, ஸோ அதெல்லாம் எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறது, அதில் என்ன மாதிரி பேட்டர்ன்லாம் இருக்கும் அப்படிங்கிறத அந்த டைப்பை இதில் நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அரித்மெட்டிக் சீரீஸ். ஸோ நம்ம இந்த ப்ராப்ளம் ஆல்ரெடி பார்த்தோம்ல, எல்லாமே +4 பண்ணி வந்திருந்தாங்க, எனக்கு 21. ஸோ இதில் பார்த்தோன்னா எல்லா டிஜிட்லேயும் +4 பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ
இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ், அதாவது இந்த சீக்வன்ஸ் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் ஆகிறது தான் நம்ம அரித்மெட்டிக் சீரீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதே மாதிரி இங்கே பார்த்தோன்னா இங்கே மைனஸ் ஆகுது. இங்கே எல்லாமே +4 பண்ணியிருக்காங்களா, இங்கே எல்லாமே -3 பண்ணியிருக்காங்க. 20 - 3 17, 17 - 3 14, 14 - 3 11, -3 பண்ணால் எனக்கு என்ன வரும்? கடைசி என்னோட ஆன்சர் 8. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சீரீஸ் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் ஆகி இருக்கும்போது இதை நம்ம வந்து அரித்மெட்டிக் சீரீஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து ஜாமெட்ரிக் சீரீஸ். ஸோ நம்ம இங்கே பார்த்தோம்ல ப்ளஸ் மைனஸாக, இங்கே அதே மாதிரி தான் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன். இங்கே பார்த்தீங்கன்னா இதோட டிஃப்ரென்ஸ் என்னது? 3, இதோட டிஃப்ரென்ஸ் 6, இதோட டிஃப்ரென்ஸ் 12. அதாவது எல்லாத்துலேயும் இன்ட்டு 2 பண்ணியிருக்காங்க. 3 × 2 6, 6 × 2 12, 12 × 2 24. ஓகேவா? ஸோ அப்போ இங்கே என்ன வரும்? 48 மல்டிப்ளிகேஷன். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தோன்னா டிவைட் பண்ணியிருக்காங்க. எதை வச்சு டிவைட் பண்ணியிருக்காங்க? 3 வச்சு டிவைட் பண்ணியிருக்காங்க. 81 3 வச்சு டிவைட் பண்ணால் 27, 27 3 வச்சு டிவைட் பண்ணால் 9, 9 3 வச்சு டிவைட் பண்ணால் 3, கடைசி எனக்கு என்ன வரும்? 1. ஓகேவா? ஸோ இதை வந்து ஜாமெட்ரிக் சீரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து என்ன பார்க்குறோம்னா ஸ்கொயர் சீரீஸ். ஸ்கொயர் சீரீஸ்னால் இங்கே பாருங்கள் 1 4 9 16 25, 1ஓட ஸ்கொயர் 2ஓட ஸ்கொயர் 9ஓட ஸ்கொயர் 4ஓட ஸ்கொயர் 5ஓட ஸ்கொயர். ஸோ உங்களுக்கு கொஷின்ஸ் எப்படி இருக்குன்னா எக்ஸாமில் 1 2 6 15 31 அப்படின்னு இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ரிலேஷன் பார்க்கணுமா? ரிலேஷன் பார்க்கும்போது இது ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் என்னவாக இருக்கும்? 1 இருக்கும். இது ரெண்டுத்துக்கும் 4, இங்கே 9 16. ஓகேவா? ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லா சம்லையும் நமக்கு ஓரளவுக்கு ஈக்குவலாக தான் வந்துச்சு. ஒன்று +3 பண்ணிப்போம், -3 பண்ணியிருப்போம், இல்லை ஏதோ ஒரு நம்பரால் டிவைட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த ரிலேஷன் அப்படிங்கிறது இங்கே வந்து நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியல. 1 4 9 10 சொல்லி மேலே இருக்கிற மாதிரி கீழே ஒரு ரேண்டம் நம்பர்ஸ் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்போ இதில் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் இது எல்லாமே ஒரு ஸ்கொயர் வேல்யூ அப்படிங்கிறது. பட் ஆனால் இதுக்கு அடுத்து நீங்கள் சம்ஸ் நிறையா பார்த்தீங்கன்னா இது என்னவா வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த பேட்டர்ன் என்னவா இருக்கும், இந்த நம்பர் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இது நம்ம எடுத்துக்கிட்டோன்னா இது 1ஓட ஸ்கொயர், இது 2 ஸ்கொயர், இது 3 ஸ்கொயர், இது 4 ஸ்கொயர், 5 ஸ்கொயர். ஸோ இங்கே 16 ப்ளஸ் பண்ணி நமக்கு 31 அப்படின்னு எழுதிட்டாங்க. ஸோ இதுக்கு அடுத்து நம்ம 25 ப்ளஸ் பண்ணுமா? அப்போது 31 + 25 56. ஸோ என்னோட ஆன்சர் என்னவா வரும்? இங்கே 56 வரும். ஓகேவா? கொஷினை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா டேரெக்டாக ஸ்கொயர் சீரீஸ் ஆர் கியூப் சீரீஸில் கொஷின்ஸ் வராது. ஸோ நம்ம டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறோம்ல, ஸோ அந்த பேட்டர்னில் ஸோ இந்த மாதிரி வர்றதுக்கு சான்சஸ் ரொம்பவே அதிகம். இந்த சம்மில் நம்ம பார்த்தோன்னா 25 தான். ஓகேவா? 25 நம்ம +31ஓட ப்ளஸ் பண்ணும்போது 56. ஸோ அதுதான் நம்மளோட ஆன்சர். நீங்கள் அந்த பேட்டர்னை கண்டுபிடிக்கிறதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தோன்னா கியூப் சீரீஸ். கியூப் சீரீஸில் நம்ம பார்த்தோம் இங்கே வந்து டேரெக்டாக இருக்குது. 5 வரைக்கும் 5 கியூப் வரைக்கும் கொடுத்துட்டாங்க. அடுத்து 6 கியூப் 216 நமக்கு தெரியும். பட் ஆனால் நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி தான் ரொம்ப ரேர் கேஸில் தான் இந்த மாதிரி கொஷின் டேரெக்டாக கொடுப்பாங்க. நமக்கு ஸ்டார்டிங் தெரிஞ்ச 1 to 10 கொடுக்க மாட்டாங்க. 11 to 20 அதுக்கு மேலே இருக்கிற ஸ்கொயர் வேல்யூஸ் ஒரு 4 சீரீஸில் 5 நம்பர் கொடுத்தாங்கன்னா நம்ம கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டப்படும். இதுக்கு தான் நம்ம முன்னாடியே சொன்னோம் சிம்பிளிஃபிகேஷன் பார்க்கும்போதே ஸ்கொயர் வேல்யூஸ் 1 to 30 வரைக்கும் படிச்சிருக்கணும். கியூப் 1 to 20 வரைக்கும் படிச்சிட்டோன்னா ஸோ இங்கே வரைக்கும் நமக்கு யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே பேட்டர்னில் மோஸ்ட்லி வரதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ அதனால் இந்த மாதிரி நம்பர்ஸ் வரும்போது ஓகே இந்த பேட்டர்ன் கியூப் சீரிஸ் பேட்டர்ன் தான் ஃபாலோ ஆகி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து என்ன பார்க்கணும்? ஃபிபனாசி சீரிஸ். ஃபிபனாசி சீரிஸ்னால் நம்ம ஸ்கூல்ல இருந்து படிச்சிருப்போம். ஒரு டிஜிட்டாக ப்ளஸ் பண்ணிக்கிறது. 0 + 1 1, 1 + 1 2, 2 + 1 3, 3 + 4 3 + 5 8. ஓகேவா? ஸோ ஃபிபனாசி சீரிஸ் மாதிரியும் சீரிஸ் கொஷின்ஸ் உங்களுக்கு வரலாம். அதுக்கடுத்து நம்ம என்ன பார்த்தோன்னா ப்ரைம் நம்பர் சீரிஸ். ஸோ உங்களோட பேட்டர்னில் ப்ரைம் நம்பர்ஸும் இருக்கும். ஸோ ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க, ஒரு 4 டிஜிட் 5 டிஜிட் நம்பர். ஸோ அதோட டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரைம் நம்பராக வரலாம். ஓகேவா? அப்படி இல்லைன்னா ஒரு 50க்கு மேலே ஒரு 200க்குள்ளே இருக்கிற ஒரு ப்ரைம் நம்பர்ஸ் கொடுத்து கூட சீரிஸ் கொஷின்ஸ் வரலாம். ஓகேவா? படித்து வச்சுக்கிறது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல். அதுக்கடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஆல்டர்னேட்டிவ் சீரிஸ். ஸோ இந்த நம்பர் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 1 4 3 6 5 8 இருக்குது. ஸோ இங்கே வந்து ப்ளஸ் பண்ணியிருக்காங்க, திரும்ப இங்கே மைனஸ் பண்ணியிருக்காங்க, திரும்ப இங்கே ப்ளஸ் மைனஸ். ஓகேவா? ஸோ 2 ஆப்ரேஷன் மாறி மாறி வர்றதா நம்ம ஆல்டர்னேட்டிவ் சீரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். 1 இருக்குது 4 இருக்குது. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க? +3 பண்ணியிருக்காங்க. ஓகேவா? என்னோட பேட்டர்ன் என்னவா இருக்குது? ஃபஸ்ட்டு +3 இருக்குது. அதுக்கடுத்து 4லேருந்து 3 இதோட டிஃப்ரென்ஸ் என்னது? -1. ஓகேவா? திரும்ப இங்கே +3, இங்கே -1. ஓகேவா? திரும்ப இங்கே +3, அப்புறம் கடைசியாக வர வேண்டிய பேட்டர்ன் என்னது? -1. ஓகேவா? ஸோ 8 - 1 7. இங்கே நம்ம பார்த்தாவே தெரியும் +3 - 1 +3 - 1
ரெண்டு ஆப்ரேஷன் மாறி மாறி வருது, அதுதான் ஆல்டர்னேட்டிவ் சீரிஸ். ஓகேவா? ஸோ இங்கே என்னோட ஆன்சர் 7. ஸோ இந்த கொஷின் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ஒர்க் ஷீட்டில் இருக்கும், நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். அதுக்கடுத்து நம்ம பார்த்தோன்னா ஃபேக்டோரியல் சீரிஸ். ஸோ ஃபேக்டோரியலாகவே நம்ம தெரியும், இது 1 ஃபேக்டோரியல், 2 ஃபேக்டோரியல், 3 ஃபேக்டோரியல், 4 ஃபேக்டோரியல், 5 ஃபேக்டோரியல், 6 ஃபேக்டோரியல். ஸோ இது என்ன அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிங்க. ஓகேவா? ஸோ உங்களோட கொஷின்ஸ் ஃபேக்டோரியல் பேஸ்டாகவும் இருக்கும். ஸோ இந்த நம்பர்லாம் பார்க்கும்போதே ஓகே இது ஃபேக்டோரியல் தான் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபேக்டோரியல் வேல்யூஸ் 1 to 10 இல்லை 1 to 20 தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மிக்ஸ்டு சீரிஸ். ஓகேவா? நம்ம மேலே பார்த்தோம்ல, ஒரு நம்பர்லேயும் ஒரு ஆப்ரேஷன் பண்ணி நமக்கு ஆல்டர்னேட்டிவாக இருந்துச்சு. ஸோ இதில் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா இந்த 2 அப்படின்னு இருக்குல்ல, 2 அப்படிங்கிறத 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 அப்படின்னு எழுதலாம்ல. ஸோ இதில் பார்த்தோன்னா இதில் ஸ்கொயர் வேல்யூஸ் இருக்குது, அதிலே ப்ளஸ் 1 ப்ளஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தோன்னா 1 ஸ்கொயர் இருக்குது, அதோட ப்ளஸ் 1 பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி 2 ஸ்கொயரா, 2 ஸ்கொயரோட வேல்யூ என்னது 4, 4 + 1 5. ஓகேவா? ஸோ இது மாதிரி இதில் மல்டிபிள் நம்பர்ஸை ப்ளஸ் பண்ணி வர்றது தான் நம்ம மிக்ஸ்டு சீரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த டேர்மில் என்ன வரும் அப்படிங்கிறத நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். ஓகேவா? நான் என்னன்னு சொல்லிட்டேன், 1 ஸ்கொயர் + 1 சொல்லிட்டேன், 2 ஸ்கொயர் + 1 5ன்னு சொல்லிட்டேன். இந்த பேட்டர்ன் ஃபாலோ ஆகி இங்கே என்ன நம்பர் வரும் அப்படிங்கிறத நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்த்தோம்ல, இப்போ நிறைய டைப் எல்லாமே பார்த்தோம். இங்கே ஃபேக்டோரியல் வேல்யூஸ்னால் நமக்கு டக்குன்னு பார்த்ததும் ஞாபகம் வராது. ஓகேவா? ஸோ அதுக்கு நிறையா ப்ராக்டிஸ் தேவை. ஃபேக்டோரியல் வேல்யூஸ்னால் என்னென்னு தெரியணும், அதே மாதிரி ஸ்கொயர் வேல்யூஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும், க்யூப் வேல்யூஸ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த சம் எடுத்துக்கிட்டோன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்ததும் ஒரு ஐடியா இருக்காது. 2 இருக்கும், 5 இருக்கும், 10 இருக்கும், 17, 26 அப்படின்னு இருக்கும். ஸோ நம்ம யோசிக்கணும், ஓகே இங்கே என்ன வரும் அப்படி. இங்கே பார்த்தோன்னா 1 ஸ்கொயர் வேல்யூக்கு அடுத்த நம்பர், 5 ஸ்கொயர் வேல்யூக்கு அடுத்த நம்பர், 10 9 தான் ஸ்கொயர் வேல்யூ, அதுக்கு அடுத்த நம்பர், 16க்கு அடுத்த நம்பர். ஓகேவா? ஸோ இதெல்லாமே உங்களுக்கு பார்த்ததும் இந்த மாதிரி உடனே ஸ்ட்ரைக் ஆகாது. ஸோ அதுக்கு நிறையா ப்ராக்டிஸ் பண்ணணும். அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு 5 சம் இல்லை 10 சம் இதை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ க்யூட்டாக இருக்கட்டும், விப்மேட் ஜிப்மேட்டாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஒரு கொஷின் இல்லை 2 3 கொஷின், டிசைன்லலாம் ஒரு 3லேருந்து 4 கொஷின் கூட கேட்குறாங்க. ஸோ இதை நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நம்ம ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணலாம். நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல, ரிலேஷன் கண்டுபிடிக்கணும், பேட்டர்ன் என்னங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும், ஆன்சர் சால்வ் பண்ணணும். ஆனால் என்ன கொஞ்சம் படிச்சுக்கோங்க, க்யூப் வேல்யூ, ஸ்கொயர் வேல்யூ, ஃபேக்டோரியல் வேல்யூஸ். ஸோ இதெல்லாம் படித்தோன்னா நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இதில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்ல, ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்பர் சீரீஸில் நம்ம ஃபஸ்ட் கொஷின் பார்ப்போம். 580 இருக்குது, அதுக்கடுத்து 557 இருக்குது, அதுக்கடுத்து 528, 497, அடுத்து 419. ஓகேவா? ஸோ இந்த நம்பர் எல்லாமே பார்த்தோன்னா இதோட டிஃப்ரென்ஸ் வந்து கொஞ்சம் தான் இருக்குது, ஒரு 20க்குள்ளே 30க்குள்ளே தான் இருக்குது. ஸோ நான் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, உங்களோட கொஷின் இருக்குல்ல, அந்த கொஷின் நீங்கள் பார்க்கணும். 1 டிஜிட்லேருந்து ஆரம்பித்து 3 டிஜிட் வரைக்கும் போகுது அப்படின்னா அந்த இடத்துல ப்ளஸ் பண்ணுறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஒன்று மல்டிப்ளிகேஷன் பண்ணியிருப்பாங்க, அப்படின்னா ஸ்கொயர் வேல்யூஸ் இல்லை க்யூப் வேல்யூஸ் வந்திருக்கலாம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி நம்பர்ஸ் வந்து கம்மியாக இருக்குது, அதாவது ஸ்லைடாக கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல மைனஸ் பண்ணியிருப்பாங்க, ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா டிவிஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் பெரிய நம்பர் இருக்கும்போது ஃபஸ்ட் எடுத்ததும் அதை அந்த மெத்தட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு மல்டிப்ளிகேஷன் இருக்குமோ இல்லை ஸ்கொயர் வேல்யூஸ் இருக்குமோங்கிறத ட்ரை பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். இதில் நம்ம பார்த்தோன்னா பெரிய சேஞ்சஸ் இல்லை, ஒரு 20 அந்த அளவில் தான் மைனஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தா என்ன வரும், 580 மைனஸ் 57 பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் கிடைக்குமா, என்னவாக இருக்கும்? ஸோ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் எனக்கு 23 கிடைக்கும். ஸோ அதே மாதிரி இது ரெண்டுத்தையும் இப்போ நான் மைனஸ் பண்ணுறேன், மைனஸ் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், 29. ஓகேவா? அடுத்து நான் இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணும், ரிலேஷன் கண்டுபிடிக்கணும். ரிலேஷன்னா நான் ஒரு நம்பருக்கும் என்னென்ன ரிலேஷன் இருக்கோ அப்படிங்கிறது தான் இப்போ நான் கண்டுபிடிக்கணும். அதுபடி நான் இப்போ 2 இதுக்கு பார்த்துட்டேன், இதுக்கும் நான் பார்க்குறேன். ஓகேவா? ஸோ இது எனக்கு ஃபஸ்ட்டு இப்போ பார்க்கும்போது ரேண்டம் நம்பராக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. நான் எதுக்கும் எல்லாத்துக்கும் டிஃப்ரென்ஸ் பார்க்குறேன், பார்த்துட்டு நமக்கு என்ன வருதுன்னு பார்ப்போம். ஸோ இது ரெண்டுத்துக்கும் 31. ஓகேவா? இது வந்து எனக்கு ஏதோ பேட்டர்ன் ஃபாலோ ஆகுற மாதிரி தெரில. அப்போது இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணலான்னா டிஃப்ரென்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸ், அது நம்ம ஒரு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிரோம்ல, அதுக்கு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். இது கண்டுபிடிச்சா என்ன வரும், 6 வரும். ஸோ இங்கே டிஃப்ரென்ஸ் பார்த்தோன்னா 2 வரும். ஓகேவா? ஸோ இங்கே பார்க்கும்போது இந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸ் எனக்கு வந்து செட் ஆகலை.
ஓகேவா? ஸோ இது எல்லாம் என்ன நம்பராக இருக்கும் அப்படின்னு யோசிக்கலாமா? ஸோ இது பார்த்தோன்னா 23, 29, 31. ஸோ இது மூணுமே ப்ரைம் நம்பரா? ஸோ ப்ரைம் நம்பர் 23, 29, 31. அதுக்கடுத்து என்ன ப்ரைம் நம்பர் வரும்? 37. ஓகேவா? அப்போ நான் இதோட 37 மைனஸ் பண்ணால் எனக்கு என்ன வருது? 497 மைனஸ் 37 மைனஸ் பண்ணால் எனக்கு 460 வருது. ஓகேவா? ஸோ 460 எனக்கு ஆப்ஷன்லேயும் இருக்குது. பட் இருந்தாலும் நான் இப்போ கன்ஃபார்ம் பண்ணணும்ல. 37க்கு அடுத்த ப்ரைம் நம்பர் என்னது? 41. அப்போ 460யோட நான் 41 மைனஸ் பண்ணுறேன். மைனஸ் பண்ணால் எனக்கு என்ன வருது? 419 கிடச்சிருது. ஓகேவா? ஸோ இந்த பேட்டர்ன் கண்டினியூ ஆகுது. எப்படி கண்டினியூ ஆகுது? ப்ரைம் நம்பர்ஸ் தான் இதோட டிஃப்ரென்ஸாக இருக்குது. பேட்டர்னும் ப்ரைம் நம்பர் தான். ஓகே, என்னோட ஆன்சர் 460. ஸோ இதில் நம்ம வந்து டிஃப்ரென்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸும் எடுத்து பார்த்தோம். பட் ஆனால் இது நமக்கு செட் ஆகலை. ஏன்னா இது எல்லாமே ப்ரைம் நம்பர் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ உங்களுக்கு சில கொஷனில் இந்த டிஃப்ரென்ஸ் வந்து ஒரு பேட்டர்ன் ஃபாலோ ஆகுற மாதிரி இருக்கலாம். இதுக்கும் இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் கூட 6 கிடச்சிருக்கலாம். அங்கே மைனஸ் பண்ணும்போது 6 கிடைக்கலாம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸும் சில சம்ஸ்க்கு நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு சம் பார்த்தோம்ல, அதே மாதிரி ஒரு கொஷின் வச்சுருக்கேன் உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்கு. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த கொஷின் பார்ப்போம். 2, 5, 11, 23, 47. ஓகேவா? 2, 5, 11, 23, 47. ஸோ இது ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸ் என்ன? 3. இது ரெண்டுத்துக்கும் 6. இது ரெண்டுத்துக்கும் 12. ஸோ இது ரெண்டுத்துக்கும் 24. ஓகேவா? ஸோ நமக்கு ஈஸியாகவே தெரிஞ்சிச்சு டிஃப்ரென்ஸ் என்ன வருது? 3, 6, 12, 24. அதாவது 3 கூட 2 இன்ட்டு பண்ணி 6 கிடச்சிருக்கு. 6 கூட 2 இன்ட்டு பண்ணி எனக்கு 12 கிடச்சிருக்கு. 12 கூட 2 இன்ட்டு பண்ணி எனக்கு 24 கிடச்சிருக்கு. அப்போ என்னோட பேட்டர்னில் இங்கே கடைசியாக என்ன நம்பர் வரும்? நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? கடைசியாக 24. இப்போ 24 இன்ட்டு 2 48. ஓகேவா? அப்போ நம்ம டேரெக்டாக 48ன்னு போட்டுடலாமா? போட்டுறக்கூடாது. இங்கே என்ன பண்ணியிருக்காங்க? 3 இன்ட்டு 2ன்னு போட்டு 6 கிடைக்குதா? அந்த 6 கூட இந்த 5 ப்ளஸ் பண்ணி தான் போட்டிருக்காங்க. அதே மாதிரி தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இங்கே 12னா 12 + 11 23 அப்படின்னு போட்டிருக்காங்க. இங்கே 24 + 23 47 அப்படின்னு எடுத்திருக்காங்க. அப்போ நம்ம 47 + 48 என்னது? 95. ஸோ என்னோட ஆன்சர் ஏ, 95. ஓகேவா? ஸோ இது என்ன சீரீஸ்? இது ஒரு ஜாமெட்ரிக் சீரீஸ். ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வாட் கம்ஸ் நெக்ஸ்ட்டும் பார்த்தோம், ஒரு மிஸ்ஸிங் நம்பரும் பார்த்தோம். இப்போ வந்து ராங் நம்பர், ஆட் ஒன் அவுட், அந்த சம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தோன்னா 196, 169, 144, 121, 100, 80, 64. ஓகேவா? ஸோ இதை பார்த்ததும் உங்களுக்கு என்ன தோணுது? ஓகே, நம்ம டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும், பேட்டர்ன் கண்டுபிடிக்கணும் அப்படின்லாம் யோசிக்கிறீங்களா? இல்லை, பார்த்தது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நீங்கள் ஸ்கொயர் வேல்யூஸ் 1 to 20 வரைக்கும் படிச்சிருப்பீங்க. இது 14ஓட ஸ்கொயர் வேல்யூ, இது 13ஓட ஸ்கொயர் வேல்யூ, இது 12ஓட ஸ்கொயர் வேல்யூ, இது 11ஓட ஸ்கொயர் வேல்யூ, இது 10ஓட ஸ்கொயர் வேல்யூ. 9ஓட ஸ்கொயர் வேல்யூ என்னது? 81. ஓகேவா? பட் ஆனால் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 18 கொடுத்துருக்காங்க. அப்போது இதில் எது ஒரு ராங் நம்பர்? கீழே நமக்கு 8ஓட ஸ்கொயர் வேல்யூ கொடுத்துருக்காங்க, 64 சொல்லிட்டு. ஸோ இந்த 80 தான் என்னோட ராங் நம்பர். அங்கே என்ன வந்திருக்கணும்? 81 வந்திருக்கணும். என்னோட ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ இதை மாதிரி சில ஈஸியான கொஷின்ஸ் இருக்கும். ராங் நம்பரில் மோஸ்ட்லி இந்த மாதிரி ப்ரைம் நம்பர்ஸ் கொடுப்பாங்க, ஸ்கொயர் வேல்யூஸ், க்யூப் வேல்யூஸ்லாம் அதிகமாக கேட்க சான்சஸ் இருக்குது. நீங்கள் படிச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த நம்பர் சீரீஸ், ஆல்ஃபபெட் சீரீஸ், ஆல்ஃபா நியூமெரிக் சீரீஸ், இது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ நான் சொல்லிக் கொடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குது, இவ்வளோ தானே அப்படின்னு இருக்கும். பட் ஆனால் நீங்கள் பேப்பரில் எடுத்து எழுதும்போது கஷ்டமாக இருக்கும். ஸோ எக்ஸாம் வரும்போது அட்லீஸ்ட் நீங்கள் எவ்வளோ அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ ஈஸியாக உங்களால் சால்வ் பண்ண முடியும். ப்ராக்டிஸ் அதிகமாக பண்ண தான் பேட்டர்ன்ஸ்லாம் என்ன மாதிரி இருக்குது, என்ன மாதிரி பேட்டர்ன்ஸ் வருது அப்படிங்கிறத உங்களால் கண்டுபிடிக்க முடியும். இப்போ நம்ம இந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணும்போது நான் என்ன பேட்டர்ன் வருது அப்படின்னு நான் சொல்லிடுவேன்.
பட் ஆனால் நீங்கள் பேப்பர் எடுத்து சால்வ் பண்ணால் நீங்கள் யோசிச்சு தான் அதை கண்டுபிடிக்கணும். இதில் முக்கியமான விஷயம் நம்ம பேட்டர்ன் என்னங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகேவா? ஸோ அது நிறைய ப்ராக்டிஸ் மூலமாக தான் வரும். ஸோ நிறைய சம் முடிஞ்ச அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்பர் சீரிஸ் பார்த்தாச்சு. இப்போ அடுத்து ஆல்ஃபபெட் சீரிஸ். ஸோ ஆல்ஃபபெட் சீரிஸ்னு நம்ம முன்னாடியே சொன்னோம், என்ன ஆல்ஃபபெட் லெட்டர்ஸ் வரப்போகுது. ஓகேவா? ஸோ இதுலேயே அந்த 3 டைப் சம்ஸ் தான். ஓகேவா? இதில் வந்து நம்ம என்ன பண்ணோன்னா மூவிங் ஃபார்வர்ட், மூவிங் பேக்வேர்ட், ஸ்கிப்பிங் லெட்டர்ஸ். ஸோ கிட்டத்தட்ட அந்த மூவிங் ஃபார்வர்ட் பேக்வேர்டு அதுதான் நம்ம பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அது பேஸ் பண்ணி தான் எல்லா ப்ராப்ளமே சால்வ் பண்ண போகிறோம். ஒரு சில கொஷினில் மட்டும் கோடிங் அண்ட் டீகோடிங்கில் நம்ம பார்த்தோம்ல, அந்த நம்பர்ஸோட சில வேல்யூஸை ப்ளஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு சேம் வேல்யூஸ் எல்லா நம்பரையும் ப்ளஸ் பண்ணி, இல்லைனா ஒரு ஆல்டர்னேட்டிவ் நம்பர்ஸ் ப்ளஸ் பண்ணி நம்ம ஒரு வேர்ட் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அதுபடி தான் இந்த ஆல்ஃபபெட் சீரிஸ் சம்ஸ் மோஸ்ட்லி வரும். நம்ம ஆல்ரெடி கோடிங் அண்ட் டீகோடிங்கில் பார்த்த அதே டேபிள் தான். ஸோ இந்த வேல்யூஸ் உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா இந்த ப்ராப்ளம் இன்னும் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ ரிவர்ஸில் நம்ம படித்து வச்சுக்கிறது ரொம்ப ஈஸியாக. அப்படி உங்களுக்கு ரிவர்ஸில் தெரியலனா கூட இதில் உங்களுக்கு வேல்யூஸ் தெரிஞ்சதுன்னா 27லேருந்து நீங்கள் எந்த வேல்யூஸ் மைனஸ் பண்ணாலும், இப்போ நான் ஜிக்கு ரிவர்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா நான் இங்கே 27லேருந்து மைனஸ் பண்ணால் எனக்கு 20 அப்படிங்கிறது கிடச்சிரும். ஓகேவா? ஸோ இதோட ரிவர்ஸ் வேல்யூ 20. ஆனால் நீங்கள் நோட் பண்ணி பார்த்து சால்வ் பண்ணி பாருங்கள், இந்த இது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத. ஆல்ஃபபெட் சீரிஸில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன டைப் பார்க்க போகிறோன்னா ஃபார்வேர்ட் ஆர்டர் சீரிஸ். ஸோ நம்ம முன்னாடியே சொன்னோம்ல, ஃபார்வேர்ட் ஆகும். ஸோ இந்த ஏபிசிடி இருக்குல்ல, இதில் வந்து முன்னாடி ஃபார்வேர்ட் ஆகி இருக்கும். ஸோ நம்ம அந்த பேட்டர்ன் என்ன, அந்த ரிலேஷன் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் ரிலேஷனுங்கிறது நமக்கு தெரியும், ஃபார்வேர்ட் ஆக போகிறதுன்னு. சிலேருந்து எஃப்க்குங்கும்போது 1 2 3. ஓகேவா? +3 ஃபார்வேர்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ என்னோட ரிலேஷன் சி டு எஃப் என்னது +3, அதாவது 3 லெட்டர்ஸ் ஃபார்வேர்ட் ஆகுது. அடுத்து எஃப்லேருந்து ஐக்கு 1 2 3. ஸோ அதே 3 +3. ஓகேவா? அடுத்து ஐலேருந்து எல்க்கு 1 2 3. ஸோ நான் எல்லா லெட்டருக்கும் ரிலேஷன் என்னென்னு பார்த்துட்டேன், எல்லாமே +3 ஃபார்வேர்ட் ஆகுது. ஸோ என்னோடய பேட்டர்ன் என்னது +3 ஃபார்வேர்ட் ஆகிறது தான் இந்த சீரீஸில் பேட்டர்ன். அப்போ எல்லேருந்து +3 என்னது 1 2 3. ஓ, என்னோட ஆன்சர் ஓ. ஓகேவா? அடுத்து அதே பேக்வேர்ட் சீரீஸ். ஸோ பேக்வேர்டில் நீங்கள் கண்டுபிடிங்க. இப்போ நான் ஃபார்வேர்டுக்கு சொல்லிட்டேன்ல, அப்போ யூலேருந்து ஆருக்கு என்ன வரும் அப்படின்னு பாருங்கள். யூ இங்கே இருக்குது, ஆர் இங்கே இருக்குது. ஓகேவா? ஸோ பேக்வேர்டில் போதா 1 2 3 -3ல் போயிட்டுருக்கு. அப்போ ஆர்லேருந்து ஓக்கு வருது. ஸோ நான் இப்போ என்ன வரும் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன் பேக்வேர்டில். இப்போ நீங்கள் இந்த யூஆர்ஓஎல்க்கு அடுத்து இதை நீங்கள் கண்டுபிடிங்க. எல்க்கு அடுத்து பேக்வேர்டில் என்ன வரும் அப்படிங்கிறது, இது பேட்டர்னு நான் சொல்லிட்டேன். ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து இதில் என்ன வரும்னா, ஸோ மல்டிபிள் சீரீஸ். இங்கே பார்த்தோன்னா டி இருக்குது, இங்கே யூ இருக்குது. ஸோ நம்ம ஏபிசிடியில் இங்கே எடுத்துட்டோம்னா டி இங்கே இருக்குது, யூ இங்கே இருக்குது. ஸோ இப்போ எல்லாத்தையும் நான் கவுண்ட் பண்ணி எவ்வளோ லெட்டர்ஸ் ஃபார்வேர்ட் ஆகி இருக்கிறத கண்டுபிடிக்கலாம். பட் ஆனால் இங்கே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஈயும் இருக்குது. இ வந்து டிக்கு பக்கத்துலேயே இருக்குது. அடுத்த லெட்டர் பார்த்தீங்கன்னா வி இருக்குது. இந்த விங்கிறது யூக்கு பக்கத்தில் இருக்குது. ஓகேவா? அடுத்து எஃப் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தாவே நமக்கு தெரியுது இதில் 2 சீரீஸ் இருக்குது. நமக்கு டைட்டிலே தெரியும் மல்டிபிள் சீரீஸ். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸும் உங்களுக்கு வரலாம். இப்போ என்னென்ன இருக்குது, DEFG. ஓகேவா? நம்ம அடுத்து இங்கே பார்த்தோன்னா UVW, டபிள்யூக்கு அடுத்து இங்கே என்ன வரும், எக்ஸு. ஓகேவா? அப்போ என்னோடய ஆன்சர் என்னது எக்ஸு. எக்ஸுக்கு அடுத்து வர்றது தான் ஸ்டார்டிங்கில் ஃபார்வேர்ட் ஆகி வர்றது. இங்கே ஜிக்கு அடுத்து ஹச்சு. ஓகேவா? ஸோ இப்படியே இந்த சீரீஸ் போயிட்டுருக்கும். ஸோ இதில் பார்த்தோன்னா நமக்கு 2 சீரீஸ் இருக்குது. என்னென்ன இருக்குது, DEFG. அதே மாதிரி கீழே பார்த்தோன்னா UVWX. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் சீரீஸும் உங்கள் கொஷனில் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கொடுக்கலாம். அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து டைரெக்டாக ஒரு லெட்டருக்கு ரிலேஷன் பார்க்காம கொஞ்சம் வெளியே இருந்து பார்க்கணும், அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்க் பண்ணணும். ஸோ என்னென்ன லெட்டர்ஸ் ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இந்த லாஜிக்கல் ரீசனிங் பொறுத்த வரைக்குமே நம்ம அந்த பேட்டர்னை ஐடென்டிஃபை பண்ணுறது தான் இதில் முக்கியமான ஒரு வேலையே. ஓகேவா? அதனால் நம்ம இங்கே கொடுத்துருக்கபடி தான் இருக்கும் கொஷின் இருக்கும். ஸோ இங்கே சொன்ன டைப் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க. ஓகேவா? இதையும் தாண்டி நிறையா இருக்கும். அது எல்லாமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் ஒரு விஷயம் ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஓ, இப்படி எல்லாமா பேட்டர்ன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்து ஆப்போசிட் லெட்டர் சீரீஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும், ஏக்கு ஆப்போசிட் சட்டு, பிக்கு ஆப்போசிட் ஒய்யு, சிக்கு ஆப்போசிட் எக்ஸு, டிடபிள்யூ. இங்கே என்ன வரும்,
இவி ஓகேவா. ஸோ இந்த மாதிரியும் உங்களுக்கு சீரீஸ் இருக்கும். அடுத்து சீரீஸ் பேஸ்ட் ஆன் லெட்டர் பொசிஷன் சம். ஸோ நம்ம கோடிங் அண்ட் டீகோடிங் பார்த்தோம்ல. ஸோ அந்த கோடிங் அண்ட் டீகோடிங்கில் ஒரு லெட்டருக்கும் நமக்கு வந்து ஒரு நம்பர் இருக்குமா. அப்போ இ அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஈயோட வேல்யூ என்னது 5, எஃபோட வேல்யூ 6. ஸோ இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணால் எனக்கு 11 கிடைக்கும். அதே மாதிரி சியோட வேல்யூ 3, ஹச்சோட வேல்யூ 8, அதை ப்ளஸ் பண்ணால் 11 கிடைக்கும். ஸோ அதே மாதிரி இங்கேயும் 11 தான் கிடைக்கும். 1 + 10 11 ஓகேவா. அப்போது இங்கே என்ன வரும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிங்க ஓகேவா. ஸோ இந்த மாதிரியும் சீரீஸ் உங்களுக்கு வரும். ஸோ ஆல்ஃபபெட் சீரீஸில் இப்போ சம்ஸ் பார்ப்போம். இப்போ அந்த சம் எடுத்துக்கிட்டோன்னா இங்கே என்ன இருக்குது ADI, இங்கே ஒரு டேஷ் ஒய் ஓகேவா. ஸோ மிஸ்ஸிங் லெட்டர் என்ன அப்படின்னு தான் கேட்குறாங்க. அப்போ ADI என்னன்னு எனக்கு தெரியாது ஒய் ஓகேவா. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ரிலேஷன் பார்ப்போமா. A to D 1 2 3 ஓகேவா. ஸோ 3 லெட்டர் ஃபார்வேர்ட் ஆகி எனக்கு D கிடைக்கிது ஓகேவா. ஸோ அதுக்கடுத்து Dயிலிருந்து ஐக்கு ஓகேவா. 1 2 3 4 5. ஸோ +5 பண்ணால் எனக்கு ஐ கிடைக்கிது ஓகேவா. ஸோ அப்போது இங்கே பார்த்தோன்னா +3 +5 இங்கே என்னவா வரலாம் +7 ஓகே. நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்போ 7 ஐலேருந்து 1 2 3 4 5 6 7 ஓகேவா. ஸோ P வருது. பட் இருந்தாலும் எனக்கு ஆப்ஷன்லையும் இருக்குது, நான் கன்ஃபார்ம் பண்ணணும்ல. அப்போது Pயிலேருந்து அடுத்து +9. ஸோ ஏன்னா இந்த பேட்டர்ன் தான் ஃபாலோ ஆகுதாங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும். அப்போது 1 2 3 4 5 6 7 8 9 ஓகேவா. ஸோ எனக்கு ஒய் கிடைக்கிது Pயிலேருந்து ஓகேவா. அப்போது என்னோடய பேட்டர்ன் ஃபாலோ ஆகுது. +3 +5 +7 +9 ஓகேவா. அப்போ அதுபடி பார்க்கும்போது என்னோடய ஆன்சர் என்னது P ஓகே. இது வந்து ஒரு பேட்டர்ன். அப்படி இல்லைன்னா இதிலே வேறு ஒரு பேட்டர்னும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதோட 1ஓட வேல்யூ என்னது, இதோட வேல்யூஸ் ABCDயில் 4, அதுக்கடுத்து ஐக்கு 1 2 3 4 5 6 7 8 9 9. ஸோ அதுக்கடுத்து P பார்த்தோன்னா 16. ஸோ இது எல்லாமே ஸ்கொயர் வேல்யூவா 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் அடுத்து 5 ஸ்கொயர். 5 ஸ்கொயர்னால் என்னது 25. அது ஒய்யோட வேல்யூஸ். ஸோ இதில் இப்படியும் இருக்குது. ஒரு கொஷினில் ஒரு பேட்டர்ன் தான் இருக்கணும்னு இல்லை. ஸோ 2-3 பேட்டர்னும் இருக்கலாம். நம்ம எப்பயும் யூஸ்வலாக போடுற மாதிரி ஃபார்வேர்டில் போனாலும் நமக்கு ஆன்சர் வரும். அப்படி இல்லை ஸ்கொயர் வேல்யூஸ் இந்த நம்ம கோடிங் அண்ட் டீகோடிங்கில் பார்த்தோம்ல அந்த மாதிரி நம்ம வேல்யூஸ் எடுத்து சால்வ் பண்ணாலும் ஆன்சர் வரும். ஆனால் பட் இது இந்த ஒரு சம்க்கு தான். எல்லா சம்க்கும் நம்ம இந்த மாதிரி சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அடுத்த சம் பார்ப்போம். அடுத்த கொஷின் பார்த்தோன்னா QPO NML KGI -EDC அப்படின்னு இருக்குது ஓகேவா. ஃபஸ்ட் நான் இந்த நம்பர்ஸ்லாம் எழுதிக்கிறேன். QPO NML KGI ஓகேவா. ஸோ இங்கே என்ன வரும்னு எனக்கு தெரியாது. EDC. ஸோ ஆல்ஃபபெட் சீரீஸில் உங்களுக்கு மோஸ்ட்லி இந்த மாதிரி 3 லெட்டர்ஸ் கொடுக்குற மாதிரி கொஷின்ஸ் நிறையா வரும் ஓகேவா. ஸோ அதை நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ரோவில் நம்மளோட பேட்டர்ன் என்ன ரிலேஷன் என்ன அப்படின்னு பார்க்கணும். ஸோ ரோ முடித்ததுக்கப்புறம் நம்ம காலம்க்கு வரணும் ஓகேவா. ஸோ நம்ம ரோ செக் பண்ணும்போது நமக்கு இங்கே பார்த்ததும் தெரிஞ்சிருச்சு. நமக்கு பேக்வேர்டில் கொடுத்துருக்காங்க QPO, அடுத்து NML, அதுக்கடுத்து KJI ஓகேவா. ஸோ கடைசியாக நமக்கு என்ன வருது HGF ஓகேவா. ஸோ இந்த கொஷின் ரொம்ப ஈஸியாகவே நமக்கு பேக்வேர்டில் 3 லெட்டராக கொடுத்துட்டாங்க. அப்படி கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் அடுத்து காலம் வச்சு செக் பண்ணணும். ஸோ இதோட ஆன்சர் என்னது HGF. ஸோ அதுக்கடுத்து நம்ம கொடுத்துட்டாங்க EDC இருக்குது ஓகேவா. பேக்வேர்டில் 3 வேர்ட்ஸாக நமக்கு வருது ஓகேவா. அடுத்த கொஷின் பார்ப்போம். என்ன கொடுத்துருக்காங்க BDF அதுக்கடுத்து HFL NHI
ஆர். ஓகேவா? ஸோ இங்கே என்ன வரும் அப்படின்னு தான் கேட்குறாங்க. நம்ம முதல்ல சொன்னோமா, ஃபஸ்ட்டு ரோவில் என்ன பேட்டர்ன் ஃபாலோ ஆகுது, என்ன ரிலேஷன் அப்படின்னு பார்க்கணும். ஸோ பிலேருந்து டிக்கு பார்ப்போமா, பிலேருந்து பார்க்கும்போது 1 2. ஓகேவா? அப்போது +2 ஃபார்வேர்ட் ஆகுது. ஓகேவா? அதுக்கடுத்து டிலேருந்து எஃப்க்கு 1 2. ஸோ +2 ஃபார்வேர்ட் ஆகுது. ஓகே, அப்போ +2 தான் பேட்டர்னா அப்படின்னு நமக்கு தெரியாது, இருந்தாலும் கன்ஃபார்ம் பண்ணல. அடுத்த லைன் போவோம், H2F 1 2. ஸோ இங்கே பார்த்தோன்னா -2 ஆகுது. ஓகேவா? ஸோ நம்ம எதுக்கும் இங்கேயும் செக் பண்ணுவோம் என்ன வருது அப்படின்னு. F2L 1 2 3 4 5 6. ஓகேவா? +6 பண்ணுறாங்க. நமக்கு இப்போ பார்த்தாவே தெரியும், நமக்கு வந்து பேட்டர்ன் அப்படிங்கிறது அந்த சீரீஸில் எல்லா நம்பருக்கும் ஒரே மாதிரி ஃபாலோ ஆகணும். இதில் பார்த்தா நம்ம ஃபாலோ ஆகுதா, இங்கே +2 இருக்குது, இங்கே -2 +6 இருக்குது. ஸோ இந்த பேட்டர்ன் ஃபாலோ ஆகலை. ஸோ நம்ம என்ன சொன்னோம், ஃபஸ்ட்டு ரோலை பார்க்கணும். ரோலை பேட்டர்ன் ஃபாலோ ஆகாதப்போ நம்ம அடுத்து எங்கே வரணும்னா காலமுக்கு வரணும். இப்போ நம்ம காலமுக்கு செக் பண்ணுவோம். B to H, B to H-ஆ 1 2 3 4 5 6 +6 6 லெட்டர்ஸ் ஃபார்வேர்டில் போகிறாங்க. அடுத்து H to N 1 2 3 4 5 6. ஸோ +6 தான் ஃபார்வேர்ட் ஆகுது. அப்போது இங்கே என்ன வரும், +6 Nலேருந்து +6 1 2 3 4 5 6. ஓகேவா? ஸோ என்னோடய ஃபஸ்ட் லெட்டர் டீயில் வரப்போகுது. ஓகேவா? அடுத்து நான் இங்கே செக் பண்ணுறேன். அடுத்து நம்ம D to F பார்ப்போம். ஓகேவா? D to F நம்ம வந்து கோடிங் டிகோடிங் மாதிரி நம்பரில் பார்ப்போம். இதோட வேல்யூ என்னது, 4ஆ? ஸோ அங்கேருந்து எஃப்க்கு இருக்குது. ஸோ +2 பண்ணுறாங்க. அப்போது இங்கேருந்து +2 அப்படிங்கும்போது தெரிஞ்சிடும் 6. 6ஓட வேல்யூ F. ஓகேவா? அதுக்கடுத்து என்ன வருது, H வருது. இங்கேயும் பார்க்கும்போது 2 தான் இருக்குது, +2 பண்ணியிருக்காங்க. அப்போது 6 + 2னா 8, 8ஓட வேல்யூ H. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நம்பர்ஸோட வேல்யூஸ், அதாவது லெட்டருக்கு என்ன நம்பர் வரும் வேல்யூ தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு சால்வ் பண்ணது இன்னும் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஏபிசிடி எழுதி என்ன வரும் அப்படின்னு பார்க்குறத விட நீங்கள் கோடிங் அண்ட் டிகோடிங்கில் வர நம்பர்ஸ் ஞாபகம் வச்சுக்கிங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ அப்போ இங்கே பார்த்தோன்னா +2ஆ, ஹச்லேருந்து +2. அப்போது 10th லெட்டர் என்ன இருக்கும், 8 + 2 10 தான். 10th லெட்டரில் என்ன இருக்கும், J. ஸோ என்னோடய ஆன்சர் இங்கே என்ன வருது, TJ. கடைசி இங்கே என்ன வருதுன்னு பார்ப்போமா, F2L. F2L பார்த்தோன்னா 1 2 3 4 5 6. ஸோ அதே மாதிரி +6. ஸோ என்னோடய பேட்டர்ன் என்னவா இருக்குது, +6 +2 +6. ஸோ திரும்ப இங்கேயும் நம்ம செக் பண்ணிவிடும் எதுக்கும். L to R 1 2 3 4 5 6. ஓகேவா? ஸோ +6. அப்போ ஆர்லேருந்து +6 வேல்யூ என்னது, 1 2 3 4 5 6 X. ஸோ என்னோட ஆன்சர் TJX. ஓகேவா? ஸோ நம்மளோட போன கொஷின் பார்த்தோம், அது ரோ வச்சு ஈஸியாக சால்வ் பண்ணாங்க. இந்த கொஷின் எடுத்தோன்னா காலம் வச்சு சால்வ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பேட்டர்னாக அப்ளை பண்ணி தான் நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்ததும் ரோ செக் பண்ணிவிடுங்க. ரோ செக் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து காலமுக்கு வாங்க. இப்போ நான் அடுத்த டாபிக் பார்ப்போம், ஆல்ஃபா நியூமரிக். ஸோ ரெண்டுமே இருந்தால், லெட்டரும் இருந்தால் நம்பரும் இருந்தால் நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். நம்பர் சீரீஸ், ஆல்ஃபபெட் சீரீஸில் நம்ம சில டைப் ஆஃப் சீரீஸ் பார்த்தோம்ல. ஸோ இதுலேயும் அந்த மாதிரி சில சீரீஸ்லாம் இருக்குது. ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோன்னா மிக்ஸ்டு ஆப்ரேஷன்ஸ். ஓகேவா? ஸோ மிக்ஸ்டு ஆப்ரேஷன் நம்ம முன்னாடியே பார்த்தோம்ல, 2 ஆப்ரேஷன் வரும்ல. ஸோ அந்த மாதிரி சீரீஸ் தான். ஃபஸ்ட் நம்ம லெட்டர் எடுத்துன்னா MLKJ அப்படின்னு இருக்குது. ஸோ நம்ம ஆல்ஃபபெட்ஸில் பார்த்தோன்னா எப்படி இருக்குது, ரிவர்ஸில் போகுது, எம்லேருந்து எல்க்கு போகுது, அதாவது பேக்வேர்டில் போகுது. ஓகேவா? பேக்வேர்டில் ஒரு லெட்டரும் எம்லேருந்து எல்லுக்கு. ஸோ ஒரு லெட்டராக தான் போகுது. எல்லேருந்து கே, கேலேருந்து ஜே. அப்போ ஜேலேருந்து எனக்கு என்ன ஆன்சர் வரப்போகுது, ஐ தான் என்னோட ஆன்சராக வரப்போகுது. ஓகேவா? ஸோ அடுத்து நம்ம நம்பர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா 2 6 12 20 இருக்கா. 2 நம்ம எப்படி எழுதலாம், 1 × 2 2, 2 × 3 6, 3 × 4 12, திரும்ப 4 × 5 20 வரைக்கும் நமக்கு வந்துருச்சு. அடுத்து 5 × 6 30. ஸோ ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஐ லெட்டர், இப்போ வந்து நம்பரும் கண்டுபிடிச்சாச்சு 30. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ் மிக்ஸ்டாகி இருக்கும். ஓகேவா? அதுக்கடுத்து நம்ம பார்த்தோன்னா ரிவர்ஸ் ஆல்ஃபபெட் சீரீஸ். ஸோ இது ஒன்றும் இல்லை, நம்மளோட லெட்டர்ஸ் எல்லாமே ரிவர்ஸில் வந்துருக்கு. இங்கே பாருங்கள், ZYXW அப்படின்னு சொல்லி ரிவர்ஸ் ஆர்டரில் போகுது. அதே மாதிரி நம்பருங்கிறது ஃபார்வேர்டில் போகுது. ஸோ இந்த மாதிரி
லெட்டர்ஸ் ப்ளஸ் ஆல்ஃபபெட் வந்து மிக்ஸ்டாக இருக்கும் ஓகேவா. ஆல்ஃபபெட் சீரீஸாக இருக்கட்டும், நியூமரிக் சீரீஸாக இருக்கட்டும். ஸோ அதில் நிறைய டைப் பார்த்தோம்ல. ஸோ அந்த 2 டைப்புமே மிக்ஸ்டாகி தான் இதில் மோஸ்ட்லி வந்திருக்கும். ஸோ இந்த லெட்டர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா பேக்வேர்ட் ஃபார்வேர்டில் இருக்கும். இந்த நம்பர்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா கியூப் வேல்யூஸாக இருக்கலாம், ஸ்கொயர் வேல்யூஸாக இருக்கலாம், ப்ரைம் நம்பராக இருக்கலாம், ஃபேக்டோரியலாக இருக்கலாம். அப்படி இல்லைனா இந்த ப்ளஸ் பண்ணி வர மாதிரி அரித்மெட்டிக் சீரீஸ் இல்லை ஜாமெட்ரிக் சீரீஸ். ஸோ இது மாதிரி நம்ம முன்னாடி 2 என்ன பார்த்தோமோ அதோட மிக்ஸ்டாக தான் இருக்கும் ஓகேவா. ஸோ அது 2த்தையும் நீங்கள் நல்லா தரவாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா இது அட்டன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அதுவும் இல்லாமல் இதில் வந்து பேட்டர்ன்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்காது, ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருக்கும். இப்போ நம்ம சம்ஸ் பார்ப்போம். ஸோ இந்த கொஷின் எடுத்துப்போம். W5K X 7L Y 9M கடைசியாக Z11N ஓகேவா. ஸோ இந்த சீரீஸை நான் எழுதிட்டேன். நம்ம இதை வந்து ரோவில் பார்த்தா நமக்கு பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஸோ காலம் வைஸான நீங்கள் பாருங்களேன், WXYZ ஓகேவா. ஸோ நமக்கு ஃபார்வேர்டு ஆர்டர்லேயே வருது. ஜட்டுக்கு அப்புறம் என்ன வரும், திரும்ப ஏ தான் வரும் ஓகேவா. ஸோ அப்போ எனக்கு இங்கே தெரிஞ்சிருச்சு எல்லாமே +1 ஃபார்வேர்டு ஆகுது. அடுத்து இங்கே எடுத்துக்கிட்டோன்னா 5 7 9 11. ஸோ நம்மளோட ஆட் நம்பர்ஸ்லாம் வருது. ஆட் நம்பரில் 11க்கு அடுத்து என்னது 13 ஓகேவா. ஸோ A13 அப்படிங்கும்போதே எனக்கு ஆன்சர் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஓகே, நம்ம இங்கே இருந்தாலும் செக் பண்ணலாம். KLMNO ஓகேவா. ஸோ இங்கேயுமே ஃபார்வேர்டு +1 தான் பண்ணியிருக்காங்க ஓகேவா. ஸோ என்னோட ஆன்சர் என்னது A13O ஓகேவா. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஒரு லெட்டர் ஃபார்வேர்டு இல்லை 2 லெட்டர் பேக்வேர்டு அப்படி தான் இருக்கும். இந்த கொஷின் நம்மளோட ஆன்சர் A13O. ஸோ அடுத்த கொஷின் பார்ப்போம். A1X E4P E25J அதுக்கடுத்து J100F ஓகேவா. ஸோ நான் காலம் வைஸே எடுத்துக்கிறேன். ஸோ இந்த கொஷினுக்கு வந்து எனக்கு இதை பார்க்கும்போதே ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சிருச்சு. இது என்னது 1 ஸ்கொயர், இது 2 ஸ்கொயர், இது 5 ஸ்கொயர், இது 10 ஸ்கொயர் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு ஓகேவா. ஸோ இங்கே நமக்கு என்ன வருது அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. எல்லாம் ஸ்கொயர் வேல்யூஸ் தான் எழுதியிருக்காங்க. நம்ம இங்கே ஏ எடுத்துட்டோம். ஏலேருந்து பிக்கு ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஏலேருந்து பிக்குங்கும்போது 1 வந்து அதிகமாக இருக்குது ஓகேவா. ஸோ பிலேருந்து ஈக்கு 1 2 3. ஸோ 3 அதிகமாக இருக்குது. அடுத்து ஈலேருந்து நமக்கு ஜேக்கு பார்க்கணும். 1 2 3 4 5 ஓகேவா. ஸோ +5 இங்கே பார்த்தாவே நமக்கு தெரியும் 1 3 5 ஓகேவா. ஸோ எல்லாமே ஆட் நம்பராக வருது. அப்போ ஆட் நம்பரில் கடைசி இங்கே என்ன வரும் 7 வருமா. அப்போது ஜேலேருந்து 7 1 2 3 4 5 6 7 ஓகேவா. ஸோ என்னோடய லெட்டர் என்னவாக இருக்க போகுது, க்யூவாக இருக்க போகுது. அடுத்து நம்ம இங்கே பார்க்கணும்ல. ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க 1 ஸ்கொயர் எழுதியிருக்காங்க. பியோட வேல்யூ 2 ஸ்கொயர் இங்கே எழுதியிருக்காங்க. அடுத்து ஈயோட வேல்யூ 5 ஓகேவா. ஸோ நம்ம ஏபிசிடியில் நமக்கு தெரியும், கோடிங் டிகோடிங்கில் படிச்சிருப்போம். ஈயோட வேல்யூ 5 ஸ்கொயர்னு எழுதிருக்காங்க. ஜேயோட வேல்யூ 10. ஸோ 10 ஸ்கொயர் என்னது 100 அப்படின்னு எழுதியிருக்காங்க. அடுத்து கியூக்கு நம்ம பார்க்கணும். கியூக்கு பார்த்தோன்னா இங்கே என்னவாக இருக்கும், கியூவோட வேல்யூ 17. ஸோ கோடிங் அண்ட் டிகோடிங்கில் வந்து அந்த லெட்டர்ஸ்க்கு என்ன வேல்யூஸ் கொடுத்துருக்காங்கங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ 17 ஸ்கொயர் என்னது 289 ஓகேவா. ஸோ எனக்கு இப்போ 2 இது தெரிஞ்சிச்சு. Q 289 தான் வரப்போகுது. இங்கே லாஸ்ட் ஒன் தான் கண்டுபிடிக்கணுமா. ஸோ லாஸ்ட் ஒன் நம்ம பார்ப்போம். ஸோ எக்ஸ்லேருந்து பிக்கு 1 2 3 4 5 6 7 8. ஸோ -8 லெட்டர்ஸ் பண்ணியிருக்காங்க ஓகேவா. அடுத்து பியிலேருந்து ஜேக்கு 1 2 3 4 5 6 -6. ஸோ ஜேலேருந்து எஃப்க்கு இப்போ நம்ம பார்க்கணுமா. ஸோ ஜேலேருந்து எஃப்க்கு பார்க்கும்போது ஸோ 1 2 3 4. ஸோ -4. இப்போ நம்ம பார்த்தா தெரியும் -8 -6 -4. அப்போ எனக்கு இங்கே என்ன வரப்போகுது -2 ஓகேவா. அப்போது எஃப்லேருந்து -2 1 2. ஸோ என்ன ஆன்சர் என்னவாக இருக்க போகுது டி ஓகேவா. ஸோ இதில் பேட்டர்ன் என்ன ஃபாலோ ஆகுது பார்த்தோன்னா, ஆட் நம்பர்ஸ்லாம் ஃபஸ்ட்டு
ப்ளஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த லெட்டரோட கோடிங் அண்ட் டிகோடிங்கில் நான் படித்த வேல்யூவை ஸ்கொயர் பண்ணி எழுதியிருக்காங்க. அதுக்கு அடுத்து -8 -6 -4 -2 அப்படின்னு சொல்லி நமக்கு பேட்டர்ன் ஃபாலோ ஆகுது. ஓகேவா? ஸோ ஒரு சில கொஷினுக்கு ஒரு ஆர்டருக்குமே ஒரு பேட்டர்ன் இருக்கும். ஸோ இதை நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்தா தான் நமக்கு தெரியும். ஓகேவா? நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இதுக்கு நிறையா ப்ராக்டிஸ் வேணும். இன்றைக்கி நம்ம சீரீஸ் பார்த்தோமா? சீரீஸில் என்னென்ன பார்த்தோம்? நியூமரிக் சீரீஸ், ஆல்ஃபபெட் சீரீஸ், ஆல்ஃபா நியூமரிக் சீரீஸ். ஓகேவா? ஸோ அதில் சம்ஸ் டைப்னு எடுத்துட்டா வாட் கம்ஸ் நெக்ஸ்ட், மிஸ்ஸிங் நம்பர், ஆட் நம்பர் அவுட் ஆர் ராங் நம்பர். ஓகேவா? இந்த 3 டைப்பில் தான் நமக்கு சம்ஸும் வரப்போகுது. நம்ம எப்படி சால்வ் பண்ணுறதோ அப்படின்னு பார்த்தோம். ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்? எல்லா கொஷின்லேயும் ஒரு லெட்டர் ஆர் நம்பருக்கு இடையில இருக்கிற ரிலேஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். அந்த ரிலேஷன் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த பேட்டர்ன் ஃபாலோ ஆகுதா? ஸோ அந்த 5 நம்பர் இருக்கோ 6 லெட்டர்ஸ் இருக்கோ எவ்வளோ இருந்தாலும் ஒரே பேட்டர்ன் ஃபாலோ ஆகுதா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி ஃபாலோ ஆச்சுன்னா அதை பேஸ் பண்ணி அந்த நம்பர் என்ன, மிஸ்ஸிங் நம்பரோ அப்படி இல்லைனா அடுத்து வர நம்பர் என்னவோ இல்லை தப்பான நம்பர் எதுங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் அந்த பேட்டர்ன் வச்சு. ஓகேவா? சீரீஸ் அப்படிங்கிற டாபிக் எடுத்தோம்னா க்யூட்டாக இருக்கட்டும், இப்மேட் ஜிப்மேட்டாக இருக்கட்டும், டிசைன் டெஸ்ட்டாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் 2லேருந்து 3, சில டெஸ்ட்லாம் 4 கொஷின்ஸ் கூட கேட்பாங்க. எல்லா டைப்லேயும் ஒரு கொஷின்ஸ் கூட சில டைம் கேட்டிருக்காங்க. ஓகேவா? பட் ஆனால் இதுக்கு உங்களுக்கு நிறையா ப்ராக்டிஸ் வேணும். இந்த சம் பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓ இவ்வளோ தானா, இதானா +1 ஃபார்வர்ட் தான் பண்ணியிருக்காங்களா இல்லைனா -2 தான் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் எக்ஸாமில் நீங்கள் அந்த ஒரு சீரீஸ் பார்க்கும்போது என்ன பேட்டர்ன் ஃபாலோ ஆகி இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கணும். ஓகேவா? ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த டைப்லாம் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும், பட் ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் சால்வ் பண்ண முடியும். ஆல் தி பெஸ்ட்.